எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த பிரச்சனை எழுந்தது. தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப் இந்த மாநிலங்களை சேர்ந்தவங்க தான் நீதிமன்றத்துக்கு போனாங்க. பல்வேறு காரணங்களில் கவர்னர்கள் அத்துமீறி செயல்படுறாங்க, அவர்களுக்கு கடிவாளம் போடணும் அப்படின்ற ஒரு இதை முன் வச்சாங்க வெவ்வேறு தருணங்களில். குறிப்பாக எதிர்க்கட்சிகள் ஆள்ற மாநிலங்களில் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது, அந்த மாநில அரசுகளை முடக்குகிறார்கள்னு. இப்போ இந்த தீர்ப்புன்றது மாநில அரசுகளுடைய அதிகாரங்கள் ஒடுக்கப்பட்டு சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் குறைக்கப்பட்டு கவர்னருடைய கரத்தை வலுப்படுத்திடுச்சு அப்படின்னு கேவி ஒரு கருத்து சொல்றார். திரு ஜி ராஜகோபாலன் அவர்கள் அந்த தீர்ப்பு இனிமே இதைத்தான் மேற்கோள் காட்டுவாங்க, இது தீர்ப்பாகவே கருதப்படும், இதற்கு பைண்டிங் இன் நேச்சர் அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க திரு ரவி? இந்த ரெண்டு கருத்துலேருந்து நான் மாறுபடுறேன். ஒன்று, இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுங்கிறது என்ன ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறத இந்த இன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த விளக்கம், இது தீர்ப்பு கிடையாது, அந்த விளக்கத்தில் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்போது முதல்ல தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்லேருந்து வந்த அப்ஜெக்ஷன், இது தமிழ்நாடு கவர்னர் வழக்கில் அளிக்கப்பட்ட பர்திவாலா மகாதேவன் நீதிபதிகள் அளித்த அந்த தீர்ப்பை ரீஓப்பன் பண்ணது இன்டைரக்டாக, அதுவே அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவங்க பேரா 13 அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க, இப்படி இந்த அப்ஜெக்ஷன் சொல்லப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு முடியாதுங்கிறது ஏற்கனவே செட்டில்டு, சட்டப்படி அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒன்று. ஒரு தீர்ப்பை ரீஓப்பன் பண்ணுறதுக்கான ஃபார்ம் என்னன்னு ரிவ்யூ போகணும், அல்லது வேறு இது மாதிரியான இன்டைரக்டான விஷயங்களில் இவங்க பண்ண முடியாது அப்படிங்கிறது அதுலேயே கிளியர் பண்ணிட்டாங்க. அப்புறம் அடுத்தது இருக்கிற அப்ஜெக்ஷன்லாம் அவங்க சொல்லும் போது ஏற்கனவே 15 முறை இது மாதிரி ரெஃபரன்ஸஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 15 ரெஃபரன்ஸும் சொல்லிவிட்டு அது எல்லாமே ஃபங்க்ஷனல் நேச்சர், அது டே டு டே நடவடிக்கைகள் தொடர்பானது. ஆனால் இது கான்ஸ்டியூஷன் தொடர்பான விஷயங்கள், அதனால் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. கோர்ட்டுக்கிட்ட பிரசிடெண்ட் கேட்டால் அது விளக்கத்தை சொல்ல வேண்டிய கடமை கோர்ட்டுக்கு இருக்குது. அது 143 கீழே கேட்கும் போது, எனவே நாங்கள் இதை சொல்கிறோம் அப்படின்னு அந்த விளக்கத்தை சொல்கிறாங்க. எனவே இது அந்த தீர்ப்பை நல்லிஃபை பண்ணிடுச்சுனோ ஓவர் ரூல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இந்த விளக்கத்தை இவங்க சொல்லியிருக்கிற இந்த விளக்கத்தை ஒரு தீர்ப்புக்குள்ளார கொண்டு வரணும்னா இன்னொரு வழக்கில் அது வாதிடப்பட்டு அதுக்குள்ளார அது செட்டில் ஆனால் தான் உண்டு. இப்போ இன்றைக்கி ஏற்கனவே சொல்ல மாதிரி வேறு சில மாநிலங்கள் போயிருக்காங்க. ஏன் நம்மளே நீட்டு இதில் திருப்பி அனுப்புதுன்னா குடியரசுத் தலைவர் காலதாமதம் பண்ணியிருக்காருன்னு உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ தமிழ்நாடு அரசு போன வாரம் போயிருக்காங்க. எனவே இந்த மாதிரியான வழக்கில் இந்த இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அது வாதிடப்படணும், வாதிடப்பட்டு அது செட்டில் ஆனால் தான் உண்டு. இந்த பர்திவாலா மகாதேவன் தீர்ப்பு என்பது ஒரு டீட்டெயிலான தீர்ப்பு. அதில் ஏன் டைம் ஃப்ரேம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இறுதியில் பல பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சர்க்காரியா கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன், பூஞ்சி கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன். இது மட்டும் இல்லாமல் இதே பாஜக அரசு 2015 அவருடைய உள்துறை அமைச்சகம் அனுப்பின 2 சுற்றறிக்கைகள், அதை டைம் நீங்கள் கீப் அப் பண்ணணும்னு சொல்லி அனுப்பின சுற்றறிக்கைகள், இதை எல்லாத்தையும் காட்டி டீட்டெயிலாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று, இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தில் இது உச்சநீதிமன்றத்தினுடைய ஸ்பெஷல் பவர், சிறப்பு அதிகாரம், அதாவது கம்ப்ளீட் ஜஸ்டிஸை வழங்குவதற்கு பயன்படுத்தின அதிகாரத்தை பயன்படுத்தி தான் இந்த தீர்ப்பை கவர்னர், தமிழ்நாடு கவர்னர் இதில் அதை கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க என்ன உதாரணத்துக்கு உதாரணம் என்ன காட்டினாங்கன்னா, பேரறிவாளன் வழக்கு, பேரறிவாளனை விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் இதே மாதிரி உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை விடுதலை செய்தது. அதே மாதிரி தான் ஆளுநர் வருஷ கணக்கு இதில் வச்சிட்டு இருந்தார். எனவே இதை நாங்கள் இதை விடுதலை செய்கிறோம் என்று அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை செஞ்சாங்க. அப்படி தான் இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த 10 பில்ஸை அவங்க இது சட்டமாக நிறைவேறிவிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லும் போது டீம்டு அசென்ட்டுங்கிறத ஒரு பர்மனெண்ட்டாக எங்கேயும் அந்த தீர்ப்பில் சொல்லலை. இவங்க டீம்டு அசென்ட்டுங்கிறத
பர்மனெண்ட்டாக சொன்ன மாதிரியான ஒரு விளக்கம் இதில் இருக்குது. அது ஒரு ஆமா, அது அந்த 10 சட்டங்களுக்கு மட்டும்தான் அவங்க சொன்னாங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம், 10 சட்டங்களுக்கு தான் சொன்னாங்க. இதுக்கு இது வந்து தொடர்ந்து இப்படி தான் அப்படின்னுலாம் எதுவும் அந்த பர்திவாலா தீர்ப்பில் இல்லை. அப்போ இது உச்சநீதிமன்றம் வந்து அந்த விளக்கத்தை வந்து இது மாதிரி அதில் இல்லைன்னு சொல்லியிருக்கணும். அதை சொல்லாமல் இது டீம்டு அசென்ட்டுங்கிற மாதிரி அவங்க சொன்ன மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது எனக்கு வினோதமாக இருக்குது. அடுத்தது இந்த டைம் ஃப்ரேம்ங்கிறது, அப்போது அவங்க 3 மாதம் அது இனாடிடேட் டிலே, அது வந்து அன்யூஷுவல் டிலே, இதெல்லாம் காரணம் காட்டி தான் அந்த பர்திவாலா தீர்ப்பில் அந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணப்படுது. இப்போ இவங்களும் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றம் வந்து ஆர்டிகிள் 200ல் 201ல் வந்து அவங்க வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகளில் தலையிட முடியாது. ஆனால் இப்போவும் ஒரு இனாடிடேட் டிலே வந்தால் அது நீதிமன்றம் தலையிடலாம். நான் அது தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்குது இந்த இந்த இடத்துல. இது வந்து அது அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து செயல்படுவோம். அதாவது அவருக்கும் அதிகாரம் இருக்குது, எங்களுக்கும் அதிகாரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ அதை தான் வந்து பர்திவாலா தீர்ப்புலையும் சொல்லியிருக்கு. நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது, உச்ச நீதிமன்றத்துக்கு, அதை தான் பயன்படுத்தி தான் பர்திவாலா தீர்ப்பு சொன்னது. சரி, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இன்னாடினேட் டிலே அப்படின்னு சொன்னால் இந்த டிலேங்கிறது நேர காலத்தை அடிப்படையாக கொண்டு தானே. அந்த தாமதம்ங்கிறது காலம் என்பதை அடிப்படையாக கொண்டு தானே. அந்த தாமதங்கிறத என்ன எப்படி பண்ணுவீங்க? ஒரு எலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு 5 வருஷம் இருக்குது. அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு பில்லை பாஸ் பண்ணி அனுப்புனா அதுக்கு 4 வருஷம் 4.5 வருஷம் காலம் இருக்கும். அவங்களுடைய ஆட்சி காலத்தில் 4வது வருஷத்தில் ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன காலம் இருக்கும்? 1 வருஷம் கூட இருக்காது. அப்போ இவங்க வந்து என்ன இது இந்த கால வரையறையை எப்படி வந்து அசஸ் பண்ணுறது? அந்த அசஸ் பண்ணுறதை தான் பர்திவாலா இதில் வந்து சயின்டிஃபிக்காக அவங்க லாஜிக்கலாக அதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த உச்சநீதிமன்றம் இன்றைக்கு கொடுத்த விளக்கத்திலையும் அந்த இன்னாடினேட் டிலேங்கிறத ஒத்துக்கிட்டு அப்படி டிலே இருந்தால் நீதிமன்றம் குறுக்கிடும் என்று சொல்லிக்கிட்டு அதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 3 மாதம் வைக்க முடியாது. ரைட், 3 மாதம் வைக்கல. இது பின்னால் ஒரு வழக்கில் அந்த கால வரையறை என்ன? 3 மாதம் இல்லைங்க, அந்த இன்னாடினேட் டிலேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா அந்த விளக்கத்துக்கு, அது என்ன தான் அப்படிங்கிறத நாம் வந்து செட்டில் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கும். அப்போ செட்டில் பண்ணும்போது தான் இவருக்கு வந்து குறிக்கிட முடியுமா இல்லை ஃபிக்ஸ் பண்ணு தப்பா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும். எனவே தற்கால அரசியல் சூழல்ல இது வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஸ்பிரிட்டை அப்ஹோல்ட் பண்ற தீர்ப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி விமர்சனம் பண்ணியிருக்கார், இது ஒரு ரெட்ரோகிரேட் தீர்ப்பு. பிரசாந்த் பூஷன் சொல்லியிருக்கார் ரெட்ரோகிரேட் தீர்ப்புன்னு சொல்றாரு. எம்ஏ பேபி என்ன சொல்றாருன்னா அது கான்ஸ்டிடியூஷனை வந்து கட்டி காக்கிற அந்த கடமையிலிருந்து நீதிமன்றம் வலுவக்கூடாது, இது ஏமாற்றம் அதிர்ச்சி அளிக்கிறதுன்னு சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இதை முன்வைத்து ஒரு அரசியல் சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை முன்வச்சு ஏற்கனவே சொன்ன தீர்ப்புக்கு மேல்முறையீட்டுக்கு போறதுக்கு, ரெவியூக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது மாநில உரிமையை வலுவாக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல கான்ஸ்டிடியூஷனுடைய ஸ்பிரிட்டை அப்ஹோல்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த கான்ஸ்டிடியூஷனோட ஸ்பிரிட்டை வந்து அது அப்ஹோல்ட் பண்ணுதா அது வந்து டிஸ்மிஸ் பண்ணுதா அப்படின்னு ரெண்டு எதிராக இதை முடிவு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டையும் இது செய்து அப்ஹோல்ட் பண்ணுறதாகவும் சொல்லுது, அதே சமயத்தில் டைலூட் பண்ணுற மாதிரியும் அது இருக்குது. எப்படின்னா இது எப்படி அப்ஹோல்ட் பண்ணுது? நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இருக்குது, அது இன்னாடினேட் டிலே பண்ணால் நீங்கள் வந்து அதை வந்து தலையிடுவோம். ஆனால் அதே சமயத்தில் கான்ஸ்டியூஷனில் 200லையும் 201லையும் அவங்களுக்கு அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒரு இம்யூனிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இம்யூனிட்டியை நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ணல, அந்த இம்யூனிட்டியில் நாங்கள் தலையிடல. அப்போ கான்ஸ்டியூஷனை அப்போல் பண்ணுறேன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஸ்பெஷல் பவர் இருக்குது 142ல். அந்த 142வை இன்வோக் பண்ணும் போது என்னென்ன பண்ணோம், அது பிரசிடென்ட் இதில் வந்து பண்ண முடியுமோ அதுக்கு வந்து நாங்கள் நீக்கு போக்கா அதை வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரறிவாளன் வழக்கில் செஞ்சு தப்புன்னு சொல்லலை, பேரறிவாளன் வழக்கு கரெக்டு. ஆனால் பேரறிவாளன் வழக்கை அப்படியே நீங்கள் பெர்மனெண்ட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, டைம் ஃப்ரேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஒரு கிரைசிஸை வந்து இதுவா அதுவா. ஏன்னா இன்னைக்கு பிஜேபி வந்து நீதிமன்றமா நாடாளுமன்றமா என்கிற கேள்வியை வைத்து நீதிமன்றத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கான முயற்சியில் இருக்காங்க. எனவே அந்த இடத்துல வந்து நிற்கும் போது என்ன பண்ணணும், இது வந்து வெறும் நீதிபதிகளுக்கும்
பிரதமருக்கோ அல்லது அமைச்சர்களுக்கும் இடையிலான சண்டை மாறக்கூடாது. அப்படி மாறுறதுக்கு இன்னைக்கு எதிர்கட்சிகள்லாம் அனுமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் இந்த தீர்ப்பு வந்தது, பர்திவாலா தீர்ப்பு வந்தது, இந்தியாவே கொண்டாடி இருக்கணும். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலையே. அதை அப்ரூவல் பண்ணி ரவிக்குமார், இந்தியாவுடைய எல்லா பத்திரிகைகளும் வரவேற்று தலையங்கம் எழுதினாங்க. RN ரவி அவர்கள் குறிப்பா தமிழ்நாடு ஆளுநர் வந்து நடந்து கொண்ட விதத்தை சுட்டிக்காட்டி அந்த தீர்ப்பை வரவேற்று தலையங்கம் எழுதாத பத்திரிகைகளே இல்ல. எதிர்கட்சிகள் எல்லோரும் வரவேற்றாங்க. ஆனா ஒரு மக்கள் இயக்கமெல்லாம் மாறல. அதுதான் நான் சொல்ல வரேன். இதை வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுறதுக்கு யாரு? பத்திரிகைகள் கடமை செஞ்சிருக்கிறாங்க, இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் வந்து வெறும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா போதுவாங்க. இது மாநில உரிமைகளில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தமிழ்நாடுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லை, மாநிலங்களுக்கு முழுக்க கிடைச்ச வெற்றி. அதை வந்து பெரிய அளவில் இவங்க எடுத்துட்டு போயிருக்கணும். இல்ல இப்ப அந்த தீர்ப்பு ரிவர்ஸ் ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃபைட்டை வந்து முழுக்கவே அந்த இடத்துல இருந்து ஒரு முற்போக்கா போன அந்த ஸ்டெப் வந்து பின்னோக்கி வந்துடுச்சா? அந்த பின்னோக்கி வந்துடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான ஒரு வழியை வந்து இது கொடுக்குது. பின்னோக்கிறதுக்கு வழி இருக்கு. இப்போ வந்து யார் அதை வந்து பின்னோக்கி போகாம தடுக்கணும்னா அரசியல் கட்சிகள் தான் செய்யணும். இது அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் நீதிபதி செய்யணும்னு நம்ம வந்து அவர்கிட்டயே பாலெல்லாம் தள்ளிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு தலைமை நீதிபதியை மிரட்டுறதுக்காக செருப்படுத்தி வீசுறான். எந்த எதிர்கட்சி என்னங்க ஆச்சு இன்னைக்கு இந்தியாவில்? செருப்படுத்து கோர்ட்டுக்குள்ளார தலைமை நீதிபதியை வீசுறான். எதுக்காக வீசுறான்? இந்த தீர்ப்புக்கு தாங்க வீசுறான். இந்த தீர்ப்பு வரப்போகுதுங்கிறதுக்கு தான். அது ஒன்றும் விளையாட்டு இல்லை அது. ஆனால் என்ன பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதான கட்சிகள் எல்லாரும் சும்மா பேசிட்டு போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் ஜட்ஜுகளே வந்து இதுக்காக போராட்டத்தை நடத்தணும்னு அந்த செத்து போனார். என்ன கட்சிகள் போய் அவங்கள காப்பாற்றுந்தா இன்னைக்கு ஜட்ஜுகளுக்கு உயிருக்கு ஆபத்து என்கிற நெருக்கடியை கொடுக்குறாங்க. நீங்க வந்து இதுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு உயிரோட இருக்க முடியாதுங்கிற நெருக்கடியை இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி கொடுக்கிறது ஒன்றிய ஆட்சி. ஆனால் அதை பார்த்து கொண்டு இன்றைக்கு மற்ற கட்சிகள்லாம் நமக்கு வந்து சும்மா அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கோர்ட்டையே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ண வேண்டிய ஃபைட்டை நீதிபதிகள் செய்யணும்னு நம்ம உங்க ஆதங்கம் புரியுது. அரசியல் போராட்டத்தை அரசியல் களத்துல மக்கள் மன்றத்துல நடத்தணும். நீதிமன்றத்தை வந்து அதற்கு அவங்க அதை நடத்திக்கிட்டோம் அப்படின்னு கடத்தக்கூடாதுன்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.